ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 6th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கிங்கின்னு சொல்கிறான், இன்ஃபெக்ஷன் எப்போயுமே முட்டாள் தான். இன்றைக்கி அவன் எவ்வளோ சீக்ரெட் வச்சுருக்கான்னு பார்க்க போகிறேன்னு அவள் தொட போக ஹீரோ அவள் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டுறான். என் பக்கவா டார்லிங்னு அவளை பக்கம் இழுத்து கிஸ் பண்ண போக அவள் ஹீரோவை கிக் பண்ணுறான். நம்ம ஹீரோ பறந்து போய் விழுறான். ஹீரோ எழுதும் கிங்கின்னு கூப்பிட அவன் தலைமையிலே தலைகணி வந்து விழுது. டே பர்வட், என்னடா பண்ணுறேன்னு கிங்கிங் கேட்க, இதுக்கு ஹீரோ, இது என்னோடய ரூம் தானே, எதுக்கு நீ இங்கே வந்த? இதுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இப்போ டைமெல்லாம் இல்லை, என் கூட வான்னு கூட்டிகிட்டு போகிறா. அடுத்த சீனில் தெருவில் நடந்து போகிறாங்க. கிங்கிங் சொல்கிற, டிஸ்கிரைமிங் காம்படிஷனுக்கு டைமே இல்லை, நீ என்ன சொல்கிறவனோ அதுக்கு 2 நாள் இருக்குது, உனக்கு விஷயம் தெரியாதா, அது முன்கூட்டியே நடக்குதாமா. இதை கேட்ட ஹீரோ ஷாக் ஆகிறான். இன்ஃபெக்ஷன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, அதனால் எந்த தப்பும் நடக்கக்கூடாது. ஹீரோவும் எந்த தப்பும் நடக்காதுன்னு சொல்கிறான். நான் செக் பண்ணி பார்த்தா உனக்கு இந்த போட்டியில் 2 ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட் இருக்காங்க. அதில் ஒருத்தன் சியூ ஐசிடிலேருந்து வந்திருக்காங்க, இன்னொருத்தன்னு சொல்ல அப்போ பக்கம் ஃபைட் பண்ணுறதை காட்டாங்க. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், விளையாட தெரியாதவங்கெல்லாம் எதுக்கு விளையாட வரீங்க? இவன் பேர் ஜீஃபிங். இவன் தான் 2nd எபிசோட்லையும் 5th எபிசோட்லையும் வந்திருப்பான். அவனோட பேர் நான் சொல்லியிருக்க மாட்டேன், அதுதான் சொன்னான். அவன் சொல்கிறான், நான் தோக்கலை, நீ தான் சீட் பண்ணுற, நான் அந்த ஜேடை பார்த்தேன். இதை கேட்டால் அவன் கோவப்பட்டு அடிக்க போக நடுவில் ஹீரோ வந்து தடுத்துடுறான். ஹீரோ சொல்கிறான், சியூவான் என்ன செய்கிற, எதுக்காக அவனை அடிக்கிற? அதுக்கு அவனை அடித்தவனுக்கு என்னடான்னு கேட்க, இதை கேட்ட ஹீரோ அவன் கையை தன்னோட பவரால் இறுக்கி பிடிக்கிறான். அவனும் கையின்னு கத்துறான். அப்போ ஹீரோ கழுத்து முன்னாடி ஒரு சோடை வச்சு அவனை போக விடுறான்னு ஒருத்தர் சொல்கிறான். சியூவான்னு சொல்கிறான், அண்ணா இந்த 2 பேரும் புள்ளி பண்ணுறாங்க என்ன? இதை கேட்ட ஜீப்புங்க, நாங்கள் எங்கடா அவனை புள்ளி பண்ணோம், நீ தாண்டா ஆரம்பிச்சுன்னு அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ அவங்க அண்ணன் கையை பார்க்க அதில் மச்சம் இருக்குது. ஹீரோ நினச்சி பார்க்குறான். அவனோட லெஃப்ட் ஹேண்டில் கத்தி இருந்துச்சு, ரைட் ஹேண்டில் ஒரு மச்சம் இருந்துச்சு. சியோட அண்ணனும் சரி நேரம் ஆச்சு வா போகலான்னு சொல்கிறான். ஹீரோவும் நில்லுங்கன்னு சொல்கிறான். சியோன், உனக்கு ஜேடை உடைக்கிறது பிடிக்கும் தானே, இப்போ என் கூட ஒரு ரவுண்டு விளையாட முடியுமா? இதை கேட்ட சியோன், உன் கூட யாராச்சும் விளையாடுவாங்களா? நான் காம்படிஷனுக்காக என்னோடய ஸ்ட்ரென்த்தை சேவ் பண்ணணும்னு சொல்கிறான். அவன் போகிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க முட்டாள்னு சொல்கிறான். இதை கேட்ட கிங்கிங், நில்லுங்க, இந்த ட்ராகன் சிட்டியில் இன்ஃபெக்ஷன் ஜெனரல் இன்னோட பையன், அவனுக்கு உங்கள் கூட சேலஞ்ச் பண்ண தகுதி இல்லையா? இங்கே பாருங்கள், எனக்கு இன்றைக்கி நேரமே சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்கிறான். கிங்கிங் கேட்குறான், அவனுக்கு என்ன வேலை இருந்தாலும் நீ போட்டு வின் பண்ணிவிட்டு போடான்னு சொல்கிறா. ஹீரோவும், பிரதர்சி, நீங்கள் சின்ன பையன், அதனால் இந்த போட்டியை ஈஸியாக மாற்றுறேன். இங்கே 3 ஜேட் ஸ்டோன் இருக்குது, நீ எத்தனை ஜேட் ஸ்டோன் வேணாலும் எடுத்துக்கோ, அது நான் எடுக்கிற ட்ரெஷரோட ஒர்த்து அதிகமாக இருந்தால் நீ வின் பண்ணிட்ட, என்ன போட்டிக்கு வரையான்னு கூப்பிட்றான் ஹீரோ. இதை கேட்ட சியோன், நீ ரொம்ப மோசமானவன்டா, நான் உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோவும் சரி இப்போவே போட்டி ஆரம்பிக்கலான்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்டோன், இது நீ ஜீப்பெங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறான். ஃபஸ்ட்டு ஸ்டோனில் இருந்து ஸ்னேக் ஈகிள் ஃப்ளவர் வந்துச்சு. 2nd ஸ்டோன், இது நீ ஜீப்பெங்க கிட்டே இருந்து எடுத்த எல்லாத்தையும் அவங்ககிட்டயே தந்தோணும். 2nd ஸ்டோனில் இருந்து கோல்டு ஸ்டைனிங் ஸ்டோன் வந்துச்சு. 3rd ஸ்டோன், அது என்னன்னா அவனோட ரைட் ஹேண்ட்னு சொல்கிறான். 3rd ஸ்டோனில் இருந்து ஐஸ் ஸ்பிரிட் வந்துச்சு. இதை பார்த்தா அவன் சாக்கில் கீழே இருந்துட்டான். அவங்க அண்ணன் சொல்கிறான், இன்ஃபெக்ஷன் நீ ரொம்ப ஓவராக போகிற. இதை கேட்ட ஹீரோ, நீ தாண்டா ஓவராக போகிறேன்னு சொல்கிறான். உனக்கு என்னோடய ரைட் ஹேண்ட் வேணும்னா அப்போ அதுக்கு ஈடாக உன்னோட உயிர் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு அவனை அட்டாக் பண்ண வர ஹீரோ ஸ்டூலை தூக்கி அவன் மேலே வீசுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவை அடக்கணும். எங்கன்னு பார்த்தா ஹீரோ மேலேருந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வரான். கடைசியில் 2 பேரும் அவளோட ஃபோர்ஸை தாங்க முடியாமல் 2 பேரும் பின்னாடி வந்துடுறாங்க. ஹீரோ ஃபைட் பண்ண போகும்போது ஒருத்தர் ஹீரோவோட ஷோல்டர் மேலே கையை வைக்கிறாரு. ஹீரோவை அங்கிள் ஃபோன்னு சொல்கிறான். யங் மாஸ்டர், இதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண போகிறாரு. 2 பேரும் ஃபைட் பண்ண அங்கிள் ஃபூ அவனோட ஸ்வாடை 2 பேரில் பிடிச்சி வயிற்றுலேயே ஒரு அடியை வச்சு பறக்க விட்டு கையை வெட்ட போகிறாரு. அந்த நேரத்தில் இன்னொருத்தன் வந்து அதை தடுத்து அங்கிள் ஃபூவை பறக்க விடுறான். சியூவான் அப்பான்னு ஓடி போகிறான். ஆனால் அவர் அவனோட கன்னத்திலேயே அடி விட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனையை கொண்டு வரீங்க, யார் கூப்பிட்டாலும் நீங்கள் ஃபைட் பண்ண போவீங்களான்னு திட்டுறாரு. லாடியும், இதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க, இது என்னோடய தப்பு தான், இவங்களை சரியாக பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு கோபம் குறையுதுன்னா என்னோடய கையை வெட்டிக்குவாங்க. இதை கேட்ட ஹீரோ கோவப்படுறான். கிங்கிங் அமைதியாக இருன்னு சொல்கிற. ஹீரோவும் சரி நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான். அப்போ தான் 2 குரூப்பும் அங்கேருந்து போயிடுது. இதை பார்த்த 2 பேர், மாஸ்டர் யூ, இப்போ பார்த்தீங்களா இன்ஃபெக்ஷுவால் என்ன செய்ய முடியும்னு? சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவன் அன்பிரெடிக்டபுளாகவும் மிஸ்டீரியஸ் பர்சனாகவும் இருக்கான். உங்களால் அவனை வின் பண்ண முடியுமா? அது எனக்கு தெரியல, ஏன்னா என்னோடய நாலேஜ் லிமிட்டாக தான் இருக்குது. சரி, என்ன நடக்குதுன்னு காம்படிஷனில் பார்ப்போம். கவலைப்படாதீங்க லார்டு, இவன் ஒரு சின்ன பையன்தான், அவனால் ஃபஸ்ட்டு ப்ளேஸெல்லாம் வர முடியாது, நீ சொல்கிறது நடந்தால் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் சியூ டீ குடிச்சிட்டு இருக்க, அப்போ ஒருத்தன் வெளியே ஓட, இதை பார்த்து அவள் வெளியே போக, ஆனால் திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறா. அப்போ ஒருத்தன் கால் மட்டும் காட்டுறாங்க. அடுத்த சீனில் சியூ ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு இன்னொன்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் சியூ ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான். இதை பார்த்த சியூ, பட்ட பகலே ஒருத்தன் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிறான், அவனுக்கு என்ன தைரியம் இருக்குன்னு சொல்கிற. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.